ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அந்த வார்த்தை தான். ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். ரெண்டு, பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவளுக்கு என்ன வியாதி? கூன் விழுந்திருக்கு. எத்தனை வருஷம்? 18 வருஷமா கொஞ்சம் கூட அவளால் என்ன செய்ய முடியல, நிமிர முடியல. கொஞ்சம் கூட நிமிர முடியாம 18 வருஷமா கூணா இருக்கிறா. இந்த வார்த்தை, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவரை தொட்டால், தொட்ட மாத்திரத்தில் சுகம் உண்டாயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலையாக்குறார். ரெண்டு, என் பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சரீரத்தில் இன்றைக்கும் நிறைய பலவீனம் இருக்கிறது. நீங்கள் நம்புங்கள், கர்த்தர் உங்க பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குவார். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் என்ன செய்வேன்? நான் தருவேன். கழுகுக்கு ஒத்த பலனை நான் என்ன செய்வேன்? தருவேன். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே, என் பலவீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்க. மருந்து மாத்திரை எடுக்கிறது தப்பு இல்லை. நல்லா கவனிங்க. பிணியாளிக்கு வைத்தியன் தேவை. மருந்து மாத்திரை எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. பாச, இந்த மாத்திரை எடுத்தா தான் என்னால் தூங்க முடியும், இந்த மாத்திரை எடுத்தா தான் என்னால் சாப்பிட முடியும், இந்த மாத்திரை எடுத்தா தான் எனக்கு ஜீரணமாகும். இந்த நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. சோத்திரம். உங்க பலவீனப்படுத்துகிற சில ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். சோத்திரம். விடுதலையாக்குகிற கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். உங்க சரீரத்தில் எந்த எலும்பு, எந்த நரம்பு, எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும், கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம, சோத்திரம், இலவசமாய் கர்த்தர் என்னை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய சமூகத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். சும்மா அற்புதம் நடக்காது. சும்மா அற்புதம் நட 18 வருஷமா சர்ச்சைக்கு தவறாம வந்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்குது. இது சர்ச்சில் வச்சு நடந்த அற்புதம். ஒருவேளை அவளும், ஐயோ இன்னைக்கு மழை மோடமா இருக்குது, மழை பெய்யுது அப்படின்னு அன்னைக்கு சர்ச்சைக்கு வராம இருந்திருந்தாருன்னா 18 வருஷம், அடுத்த 18 வருஷம் நினைச்சிருக்கும். அவள் வார வாரம் சர்ச்சைக்கு வந்திருக்கிறா. அந்த வாரத்துக்கு அந்த சர்ச்சில் ஆண்டவர் ஸ்பெஷல் மீட்டிங்க்கு பிரசங்கம் பண்ண இயேசு போயிருக்கிறார். அங்க பார்த்த உடனே, ஸ்திரியே இங்க வா, சோத்திரம், உன் பலவீனத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன்னு தொட்டா. ஏன் நீங்க சபைக்கு வர்றீங்க? நீங்க சபைக்கு வரும்போதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், உங்க பலவீனத்திலிருந்து கழுகுக்கு ஒப்பான, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறோம். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், உங்கள் பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கப்போ. டாக்டர் ரிப்போர்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும். இந்த மலையை பார்த்து சொல்லுங்க அந்த வசனத்தை. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் போ அப்படின்னா அது என்ன செய்யுமா? மலை எவ்வளவு பெருசு இருக்கும்? கிட்னியில கல்லுங்கிறாங்க. கொஞ்சம் வயிறு வலின்னு போயாச்சுன்னா கிட்னியில் என்ன இருக்குது? ஸ்டோன் இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஸ்டோன், எவ்வளோ பெரிய கண்ணு? இவ்வளோதான். 5 mm இந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, இதை விட கம்மி தான். பைபிள் சொல்லுகிறது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு. மலையவே புரட்ட முடியும்னா கிட்னியில் இருக்கிற சின்ன கல்லை கர்த்தர் நினைச்சார்னா என் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை பிடிக்கணும். மருந்து மாத்திரை தேவை. ஆனா மருந்து மாத்திரையில நம்பிக்கை வைக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவர் விடுதலையாக்குகிறவர். என் பலவீனத்தை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டா, என் நோய்களை சிலுவையில ஏற்றுக்கொண்டா. என் பலவீனத்தோடு நான் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்கப்பா, என் கற்பத்தை பலப்படுத்துங்கப்பா, என் எலும்புகளை, என் நரம்புகளை நீங்க பலப்படுத்துங்க. எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்க பலப்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று, ஆண்டவர் எதிலிருந்து விடுதலையாக்குகிறார்? பாவத்திலிருந்து. 2, பலவீனத்திலிருந்து. 3, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7-8 வாசிப்போம். யாத்திராகமம் 3:7-8.
உபத்திரவத்தை பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த முதல் வார்த்தை மாத்திரம் வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். 2, பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குறார். 3, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறார். 430 வருஷம் எகிப்தியரின் கைக்கு கீழே தான் இருந்தாங்க. விடுதலையா ஆராதிக்க முடியல, விடுதலையா சாப்பிட முடியல, விடுதலையா தூங்க முடியல. ஆலோட்டிகள் அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்களாம், வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த முதல் வார்த்தை அவர்கள் கூப்பிடுகிற கூக்குரல் பரலோகத்தை நோக்கி என்ன செஞ்சாங்க? அவ்வளவு சத்தம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு வலி. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க இறங்கி வந்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன எதெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆவியானவர் விடுதலையை தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். சாபம் என்னை அடிமையாக்க முடியாது. சாபத்தின் கைக்குள்ள என்னை அடிமையாக்க முடியாது. மந்திரவாதத்தின் கை என்னை அடிமையாக்க முடியாது. வியாதியின் கை என்னை அடிமையாக்க முடியும். ஒருவேளை இதுவரைக்கும் சாபத்தின் கை, மந்திரவாதத்தின் கை, பாரம்பரிய கட்டுகளின் கை என்னை அடிமையாக்கினாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியரின் கையிலிருந்து நான் உன்னை விடுவிக்க போறேன். இந்த உலகத்தின் கையிலிருந்து, பாவத்தின் கையிலிருந்து. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். ஒரு விடுதலை அவசியம், ஒரு விடுதலை அவசியம். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை அவசியம். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை அவசியம். ஏன்னா அவங்க யாருடைய கைக்கு கீழே இருக்கிறாங்க? எகிப்தியரின், உலகத்தின் கையில் இருக்கிறாங்க. உலகத்தின் கையில இருக்கிறவரை, மந்திரவாதத்தின் கையில இருக்கிறவரை அடிமைத்தனம் மாறாது. அடிமைத்தனம் மாறணும் அப்படின்னா விடுதலையாக்குற கர்த்தர் அங்க இறங்கி வரணும். விடுதலையாக்குற கர்த்தர் இறங்கி வரணும். இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த மாதம் முடிவதற்குள்ளா இந்த வார்த்தை நிறைவேற போகிறது. நான் இறங்கி வந்தேன். நான் இறங்கி வந்தேன். எதுக்கு நான் இறங்கி வர போறேன்? எகிப்தியரின் கையில் இருந்து யாரு கைக்கு கீழே வேதனைப்படுறீங்க? யாரு கைக்கு கீழே கண்ணீர் வடிக்கிறீங்க? யாரு கைக்கு கீழே சிக்குண்டு அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க? அப்பா சொல்லுகிறா, விடுதலை ஆக்குவதற்கு நான் இறங்கி வரப்போகிறேன். உன் பிள்ளைய, உன் சரீரத்தை, உன் வாழ்க்கையை விடுதலை ஆக்குவதற்கு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். ஆண்டவர் இறங்கி வரப்போகிறார். சில கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக. உங்க குடும்பத்தில் யாராவது உலகத்தின் கையில சிக்கி இருக்கிறாங்களா? பாவத்தின் கையில சிக்கி இருக்கிறாங்களா? மந்திரவாதத்தின் கையில சிக்கி இருக்கிறாங்களா? இந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்குற கர்த்தாவே, நீ இறங்கி வருவீராக. நான் சொல்றேன், இந்த வாரம் ஒரு மெய்யான விடுதலை உண்டாக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மொத்தம் 9 காரியம் இருக்குது. இன்னைக்கு 3 காரியத்தை தியானிச்சிருக்கோம். 1, ஆவியானவர் எதிலிருந்து விடுதலையை தரப்போகிறா? பாவத்திலிருந்து விடுதலையை தரப்போகிறார். 2, உங்க பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தர போகிறார். 3, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தர போகிறார். நான் சொல்றேன், அவர் இறங்கி வர போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்குரிய விடுதலை எங்க இருக்கிறது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சோத்திரம். 2, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. 3, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம், பரிசுத்த ஆவியானவர், குமாரனாகிய கிறிஸ்து சில பாவத்திலிருந்து, சில அடிமைத்தனத்திலிருந்து, சில பலவீனத்திலிருந்து இன்றைக்கு விடுதலையை கொடுப்பதற்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த விடுதலை வேணும்? ஆமென். மொத்தம் 9 காரியம் இருக்குது. இன்னைக்கு 3 காரியம், அடுத்த வாரம் 6 காரியம் தியானிக்க போகும். 1, எதிலிருந்து விடுதலை?
நமக்கு வேணுங்க, நமக்கு ரொம்ப அவசியங்க. சோதரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, பரிசுத்தம் தான் பேசிக். சோதரம், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரை கேட்கணும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை விட முடியாத காரியத்தை நான் விடணும். சோத்திரம், எதெல்லாம் ஒதுக்கணுமோ எல்லாத்தையும் தூக்கி போடணும். கேளுங்க, கர்த்தர் விடுதலை தருவார். 2, உங்க பலவீனம் ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் வாழணுங்க. ஆமென். சின்ன வயசுல மரணம் வரக்கூடாதுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும். சோத்திரம், அதற்கு கர்த்தர் என் சரீரத்தை பலப்படுத்தணும். 80 வயசுல காலை கேட்குறானா, மலை நாட்டை எனக்கு தாங்க. மோசே சொல்ல, எப்பா உனக்கு வயசு 80 ஆச்சு, இப்போ போய் மலை நாட்டை கேட்குறியே, உனக்கு கீழே நல்ல இடம். இல்லை, 40 வயசுல இருந்த பலன் இப்போ எனக்கு இருக்குது. காரணம், கர்த்தர் காலை போய் பலப்படுத்தி வைத்திருந்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், டாக்டர் சொன்னார்னா கட்டாயம் என்ன செய்யணும்? அதை செய்யணும். ரெகுலராக நீங்கள் செய்கிறது செய்யணும். ஆனால் இதையும் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, பலவீனத்திலிருந்து விடுதலையை தருவேன்னு சொன்னீங்களப்பா, எனக்கு விடுதலையை தாங்கப்பா, எனக்கு விடுதலையை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மோசே கண்ணு 120 வயசுல என்ன செய்யலாம்? எனக்கே கண்ணாடி போடணும் போல தோணுது. பைபிளே படிக்க முடியல. 40 தாண்டவங்களையுமே கண்ணாடி போடுறதுக்கு வந்துச்சு. இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்களாம் என்ன செய்யுது? மோசேக்கு எத்தனை வயசு ஆகலாம்? 120 வயசுல அவன் கண்ணு என்ன செய்யலையாம்? பார்வை குறையில அவன் கால் என்ன செய்யலையாம்? கொஞ்ச நேரம் காலை தொங்க போட்டா கால் என்ன செஞ்சிருது? இதெல்லாம் பலவீனம். இதெல்லாம் பலவீனம். ஒரு சில பலவீனம் சில இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால வர்ற காரியம். ஒரு சில பலவீனம் சத்ருவினால் வர்ற காரியம். சத்ருவினால் சில பலவீனத்தை அவன் கொண்டு வந்தா கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். ஸ்தோத்திரம். 3 அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். நான் சொல்றேன், இன்னைக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார்.